முதலிடம், சட்ட ஒழுங்கில் திமுக முதலிடம். உசிலம்பட்டியில் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழாவில் ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எம்ஜிஆரின் அரசியல் பற்றி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவது குறித்து தொண்டர்களுக்கு சூழலையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ஆளும் வரும் திமுக அரசு கடன் வாங்குவதில் முதலிடம், சட்ட ஒழுங்கில் திமுக முதலிடமாகும். எப்போதெல்லாம் ஸ்டாலின் இளைஞரணி செயலராக உள்ளாரோ அப்போதெல்லாம் முதல் மாநாடு. இப்போது அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல் மாநாடு என குடும்பத்தை வளர்ப்பதற்காக அரசியல் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி மூளை முடுக்கு சந்து வந்து அனைத்து இடங்களிலும் நம்முடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பால் தென்னை நெல்லி இளநீர் ஒளியடை வழியில் ஒளியோடு புனலடை வாய்க்கும் கறி குழந்தைகளின் மழலை பேச்சு கொஞ்சம் பெண்களின் சிறப்பு முக கூட்டத்திற்கு வீட்டை பத்தி கவலைப்படுங்க, நாட்டை பத்தி நாங்க பார்த்துக்கிறோம். நாட்டை காப்பாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்கள் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் தயாரா இருக்கிறோம். இன்னைக்கு உலக சாதனை என்று மார்க்கெட்டிக் கொள்கிற நீங்கள் உலக வேதனையாக இன்னைக்கு கடன் வாங்குவதில் முதலிடம், சட்டம் ஒழுங்கு சீரழிவிலே திமுக அரசு தமிழகத்தை முதலிடத்தில் வைத்திருக்கிறது. வறுமையை ஒழிச்சிட்டீங்களா? இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞரணி மாநாடு நாங்க பார்க்கிற வரலாறு தெரிஞ்ச மூத்தவங்களுக்கு தெரியும். எப்பெல்லாம் ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் அப்ப முதல் மாநாடு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் 2வது அழைத்து வந்து அவரிடத்துல இந்த 2 வீலர், இந்த 2 சக்கர வாகனம் மானியமாக புரட்சி தலைவர் அம்மாவுடைய கனவத்தை தொடர்ந்து கலைவாணர் இடத்திலே படைக்க வைக்கிறார். அது